ஸ்கூலுக்குள்ள டீச்சரே 3 ஆசிரியர்கள் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்றது எப்படி? இது எவ்வளோ பிளான்டுனா ஸ்கூல் டைம்ல அந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம் போவாள்ல அந்த டைமை யூஸ் பண்ணிருக்காங்க. 3 டீச்சரும் அந்த 3 பேர் யாருன்னா வந்து சின்னசாமி. வயசெல்லாம் நான் திரும்ப சொல்றேன், வயசை நோட் பண்ணாலே எனக்கு இடத்துல செம்ம கடுப்பது. 57 வயசு அவனுக்கே குழந்தைங்களுக்கு பேரம்பேத்தி எடுக்கிற வயசா இருக்கும் அந்த இடத்துல. அது ஒரு பெரிய இன்சிடென்ட் பார்த்தோம்னா இந்த மணப்பாறை இன்சிடென்ட். அதுவும் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணுக்கு இந்த இன்சிடென்ட் வெளியே வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கான்னா ஸ்கூலில் கிளாஸ் ரூமில் அவ்வளோ சிசிடிவிஸ் இருக்காங்க. அவ்வளோ கிளாஸ் ரூமில் இருக்கும் போது எல்லா ஸ்டாஃப்ஸும் வெளியே போனதுக்கப்புறம் அந்த பெண்ணை மட்டும் வச்சு அந்த இடத்துல அவன் வந்து பாலியல் அத்துமீறல் அந்த இடத்துல பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு ஈவினிங் போய் சொன்னோன்னே இல்லை இன்னொன்றும் சொல்லப்படுது என்னன்னா, ஈவினிங் சொன்னப்பறம் அவங்க அதுக்கப்புறம் தான் ஸ்கூலில் வந்து சூறையாடின விஷயமாகட்டும் எல்லாம் உடச்சது அதெல்லாம் பார்க்கப்படுது. இது உடனே வந்துட்டு போலீஸ்லையும் இது வந்து இன்ஃபார்ம் பண்ணப்படுது. அதான் மணப்பாறை ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டும் நடவடிக்கை எடுக்க தாமதமானதால் தான் இந்த ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து இந்த பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் மட்டும் இந்த 6-7 நிறைய கேஸ் ரிப்போர்ட் ஆயிடுச்சு. 5ஆம் தேதி வரைக்கும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 95 பாலியல் அத்துமீறல்கள், துன்புறுத்தல்கள், வன்கொடுமை நடந்தது. இந்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும், ஜனவரி 1 வரைக்கும் இந்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் மொத்தம் 95. அது 65 2019 24க்குள்ள கிட்டத்தட்ட 15 வயசுக்குள்ள கர்ப்பமாகிற பெண்களோட எண்ணிக்கை 20 லட்சம்னு சொல்லிட்டு. ஓகே, சொல்லிட்டு இதுல இன்னும் அதிர்ச்சியான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இது ஜாஸ்தி நடக்கிறது. அதே மாதிரி சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸர் போயிட்டு அங்கே உட்காந்து அவேர்னஸ் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல விழிப்புணர்வு நடத்தும் போது அங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அது அரசு நடுநிலை பள்ளி 8th வரைக்கும் இருக்க ஒரு ஸ்கூலில் போயிட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது உங்களை ராங் டச் பண்ணியிருக்காங்களா, உங்ககிட்ட ராங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு கேட்கும்போது, தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை பிரீத்தி ஹாஸ்பிட்டல்ஸ் 7810044444. வணக்கம். வணக்கம் சார். மணப்பாறையில் 4ஆம் வகுப்பு மாணவிய ஒரு குழந்தைய போய் 4 பொறுக்கிங்க, அவர்கள் ஆசிரியர்கள் சொல்லவே எனக்கு வாய் கூசுது. 4 பொறுக்கிங்க போய் பாலியல் வன்கொடுமை பண்ணி என்ன நடந்துச்சு இந்த சம்பவத்துல? கேள்வியை கூட என்னால முழுசா கூட கேட்க என்னால முடியல. ஏன்னா ஆசிரியர்கள்னு நீங்க சொல்லும் போதே எனக்கு தோன்ற ஒரு விஷயம் என்னன்னா, மாதா பிதா குரு தெய்வத்தை கூட நம்ம வந்து கடைசியா தூக்கி அந்த இடத்துல வச்சுட்டோம். ஏன்னா இப்ப எல்லாருமே நம்பி அனுப்புற ஒரு விஷயம் என்னவா இருந்தது அப்படின்னா, ஒரு காலகட்டத்துல வந்துட்டு பெண்கள் குழந்தைகள் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, போய் படிக்கட்டும், வெளில போட்டோம். நம்ம எப்படி வீட்டில் அப்பா அம்மா சேஃபா பார்த்துப்போமோ அந்த மாதிரி ஸ்கூல் காலேஜஸ்ல ஒர்க் பிளேஸ் ஓகே அதை தள்ளி வச்சிடலாம். ஸ்கூல் காலேஜஸ்ல இருக்கும்போது அவங்களும் ப்ரொஃபசர்ஸும் தன்னுடைய பெத்த குழந்தை மாதிரி அவங்க பார்த்துப்பாங்க, அவங்க நல்லதை சொல்லி தருவாங்க, போய் படிக்கட்டும், படிச்சு நாளைக்கு வாழ்க்கையில முன்னேறட்டும். ஏன்னா நம்ம சொல்ற பெரிய விஷயம் என்னன்னா, பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஒரு வெப்பனை என்னவா சொல்லப்படுது அப்படின்னா, எஜுகேஷன். படிங்க, படிப்பால் எல்லாத்தையும் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத ஒரு பீரியட்ல வந்துட்டு வெளியாட்களால நடக்கிறது, சொசைட்டினால நடந்தது போய் இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில ஆரம்பிச்ச ஒரு விஷயம், அதாவது காலேஜ்ல நடந்த ஒரு விஷயம், இப்போ அப்படியே எப்படி சொல்றது, ஒரு பெரிய விஷயம் எடுத்திருக்கு. ரீசெண்டா எதை திறந்தாலும் ஸ்கூலு காலேஜ் இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. அது ஒரு பெரிய இன்சிடென்ட் பார்த்தோம்னா இந்த மணப்பாறை இன்சிடென்ட். அதுவும் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணுக்கு இந்த இன்சிடென்ட் வெளியே வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணும் வந்திருக்காங்க. அவங்களும் வந்திருக்காங்க, என்னையும் இவர் இதே போலதான் செய்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மணப்பாறை விஷயத்துல இன்னொரு மாணவியும் அப்ப அடிஷனலா எனக்கும் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு, எனக்கும் பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு, புதுசா திருப்பி நேத்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் அவங்க. இதெல்லாம் சொல்லும் போதே ஒரு கட்டத்துக்கு மேல சரிங்க, பாலியல் வன்கொடுமை என்ன 12, 13, 14 வயசுன்றது போய் இன்னைக்கு என்னது 4th ஸ்டாண்டர்டா 5th ஸ்டாண்டர்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அதுதான் எனக்கு புரியவே இல்லை. அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த பொண்ணு கொஞ்சம் அந்த டீனேஜ்ல இருக்கக்கூடிய பொண்ணு, அந்த பொறுக்கி வெளியில இருந்து போன ஒரு பொறுக்கி, அதனால டீச்சர்ஸ்ல சம்மந்தப்படலை. ஓகே, அது இதுல இருக்க சின்ன ஆறுதல். ஆனா அந்த மணப்பாறை ஸ்கூல் விஷயத்துல அது குழந்தைல 4வது 5வது படிக்கக்கூடிய ஒரு குழந்தைகிட்ட ஒரு டீச்சரே, உலகத்திலே ஒரு சேஃப்டியான ஒரு இடம் அப்படின்னா ஸ்கூல். ஆமா, டீச்சர்ஸ் எல்லாம் பசங்க அவ்வளவு லவ் பண்ணுவாங்க, அதே மாதிரி ஆசிரியர்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. எப்படி அந்த ஆசிரியர்களே எப்படி இந்த ஒரு குழந்தை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட போய் எப்படி இவ்வளவு தூரம் வல்கரா, எப்படி இதெல்லாம் அவங்களால சாத்தியப்படுது, எப்படி முடியுது ஃபர்ஸ்ட் உங்களால? இது எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாம் இந்த சொசைட்டி ஸ்டிக்மா வந்து பிளஸ்ஸா எடுத்துக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இந்த இடத்துல. ஆக்சுவலி இந்த விஷயம் பார்த்தோன்னா பிப்ரவரி 6ஆம் தேதி நடந்த ஒரு விஷயம். அதுவும் நம்ம இப்ப எல்லாம் எப்படின்னா தரம் பிரிப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்னா பெருசா செக்யூரிட்டி சேஃப்டி இருக்காது, இதே சிபிஎஸ்இ மெட்ரிக்னா சூப்பரா இருக்கும் சேஃப்டின்னு. இந்த விஷயம் நடந்ததே குரு மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு சொல்ற ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் மெட்ரிக் ஸ்கூல்ல தான் நடந்திருக்குது. அப்ப விச் மீன்ஸ் அப்ப எந்த அளவுக்கு அங்க செக்யூரிட்டி இருந்திருக்கணும். எல்லாம் எப்படி கண்ணோட்டத்துல பார்ப்பாங்கன்னா, வெளியாட்டுல உள்ள போகக்கூடாது, வரக்கூடாது, நீங்க வெளியே ஒரு செக்யூரிட்டி போட்டீங்க, பட் உள்ளவே ஒரு கேவலமானவன் இருந்திருக்கானே, உள்ளவே ஒரு திருடன், ஒரு காம கொடுறன் அந்த இடத்துல இருந்திருக்கான்ல. அதேதான் இந்த இடத்துல விஷயம். ஆனா இந்த பெண்ணுக்கு பாருங்க, அது ஒரு நல்ல விஷயம். நம்ம பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும். ஆண் பிள்ளைகளுக்கு வந்து நம்ம ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தோம், செக்ஸ் எஜுகேஷனை கொண்டு வாங்க, அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்,
ஜெண்டர் இல்லாம சொல்லி கொடுங்க, ரிலேட்டடான விஷயம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த பெண் வந்துட்டு தைரியமா அந்த குழந்தை வந்து வீட்டுக்கு போயிட்டு என்ன இந்த மாதிரி அவன் தப்பா தொட்டான், என்ன இந்த மாதிரி தப்பா நடந்துக்கிட்டான், நடக்க முயற்சி பண்ணான்னு அந்த பொண்ணு போய் வீட்டுல சொல்லியிருக்கா பாருங்க. அதுதான் இங்க பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா அந்த ஆள் அன்னைக்கு என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு சொன்னா, மணப்பாறையில பழையபாளையம் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு அந்த ஆள் என்ன பண்ணிருக்கான்னா, ஸ்கூல்ல கிளாஸ் ரூம்ல அவ்வளோ சிசிடிவிஸ் இருக்காங்க. அவ்வளோ கிளாஸ் ரூம்ல இருக்கும் போது எல்லா ஸ்டாஃப்ஸும் வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த பெண்ணை மட்டும் வச்சு அந்த இடத்துல அவன் வந்து பாலியல் அத்துமீறல் அந்த இடத்துல பண்ணிருக்கான். அந்த பொண்ணு ஈவினிங் போய் சொன்னோன்னே இதுல இன்னொன்னும் சொல்லப்படுது என்னன்னா, ஈவினிங் சொன்னப்பறம் அவங்க அதுக்கப்புறம் தான் ஸ்கூல்ல வந்து சூறையாடின விஷயமாகட்டும் எல்லாம் உடைச்சது அதெல்லாம் பார்க்கப்படுது. இது உடனே வந்துட்டு போலீஸ்லயும் இது வந்து இன்ஃபார்ம் பண்ணப்படுது. அதான் மணப்பாறை ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டும் நடவடிக்கை எடுக்க தாமதமானதால் தான் அவங்க போயிட்டு இந்த ஹைவேஸ்ல உட்காந்துருக்காங்க. அதாவது இங்க எப்படின்னா திருச்சி திண்டுக்கல் நொச்சிமேடு அந்த ஹைவேஸ்ல உட்காந்து அவங்க பெரிய போராட்டம் அந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. அந்த போராட்டம் அப்பதான் வந்துட்டு திருச்சி சரக டிஐஜி நமக்கு தெரியும் வருண்குமாரும், திருச்சி எஸ்பி செல்வநாகரத்னம் இவங்க அந்த இடத்துக்கு போய் அவங்க எவ்வளவு பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்காங்க. முடியாதுன்னு சொன்ன அப்புறம் நமக்கு நியூஸ்ல ரிப்போர்ட் ஆனது என்ன அப்படின்னா, சிறு தடியடி நடத்தி தான், லேசான அளவில் தடியடி நடத்திதான் சூறையாடிட்டாங்க. அந்த ஊர் மக்கள் ஸ்கூல்ல சூறையாடி அந்த ஆள் அங்க இல்ல அப்ஸ்கேன் என்ன பண்ணாங்க, போலீஸ் கிட்ட போயிருக்காங்க. போலீஸ் வந்து ரொம்ப தாமதமா இதை பண்றாங்க, எங்களுக்கு உடனடியா இது வந்து பெருசா சாட்டிஸ்பாக்சன் இல்லாதனாலதான் அவங்க வந்து முற்றுகையிட்டு இருக்காங்க. ஹைவேஸை வந்து முற்றுகையிடும் போது போலீஸ் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்திருக்காங்க. முடியலன்னு அந்த இடத்துல அந்த மக்கள் மீது லேசாக தடியடி நடத்தப்பட்டதாக தான் இங்க ரிப்போர்ட் ஆயிருக்கு. தடியடி நடத்தினதுக்கு அப்புறம் தான் ஸ்கூலை வந்து சூறையாடினாங்களா? முதல்ல ஸ்கூல்ல என்ன ஆயிடுச்சுன்னா, மணப்பாறை ஸ்கூல்ல ஊர் மக்களே சேர்ந்து போய் திரண்டு போய் அடிச்சு நொறுக்குறாங்க. கள்ளக்குறிச்சி மாதிரி ஆயிருமோ, ஸ்கூலே பத்த வச்சிருவாங்களோ, ஸ்கூலே அடிச்சு உடைச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்துருச்சு. கண்டிப்பா என்ன நடந்த விஷயம் அப்படி இல்ல உங்களுக்கு இந்த இடத்துல. அதுக்கப்புறம் போலீஸ் உறுதி அளித்ததின் பேரில் அதுக்கப்புறம் அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் தெரிய வந்திருக்கு. அந்த ஆளை கூப்பிட்டு என்ன நடந்தது, ஏன்னா சிசிடிவி இருக்கு. இப்ப நம்ம என்னன்னா சொல்லுவோம் இல்லையா, முன்னெல்லாம் வந்து ஒருத்தன் தவறு செய்யறான் அப்படிங்கிறது இப்ப வந்து நிறைய பேர் ஒரு கிரிமினல்ஸ் இப்ப எப்படி யோசிக்கிறாங்கன்னா, அந்த சிசிடிவி எப்படி மறைக்கலாம், இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு எப்படின்னா கிரைம் ரிலேட்டட், அதாவது கொள்ளைக்கு அந்த மாதிரி நடக்குது. பட் இன்னைக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ன்ற ஒரு விஷயம் வந்துட்டு சாதாரணமா நடக்குது. நீ என்ன கேமரா வேணா வச்சுக்கோ, நீ வீடியோ கூட எடுத்துக்கோ, என்ன வச்சு எனக்கு பிரச்சனை இல்லை, நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் நடந்துட்டு இருக்கானுங்க. இதுலயும் கொடுமை என்னன்னு பார்த்தா இதுலயும் ஒரு லேடி இன்வால்வ். எப்படி அந்த ஸ்கூலோட இதுல வந்து மொத்தம் இதுல பாத்தீங்கன்னா 5 பேரை வந்து இப்ப அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஆள் 4 டீச்சர் தானே, 4 ஆசிரியர்கள் ஒரு சிறுமியை போய் பலவந்தமா பாலியல் வன்கொடுமை. மொத்தம் வந்துட்டு இதுல என்னன்னா ஒருத்தர் இவர்தான் இப்ப ரிப்போர்ட் ஆயிருக்கு. மத்தவங்க எல்லாம் வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல இருக்க அத்தாரிட்டிஸ். இப்ப மொத்தம் எத்தனை பேர் சம்பந்தப்பட்டாங்க? யாரோ ஒரு லேடி சொல்றீங்க. 5 பேர். யாருன்னா 5 பேர் டீச்சர். அவங்க உதவி இல்ல அவங்க வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா சுதா, தாளாளர், அந்த பள்ளியோட தாளாளர் சுதா. அவங்களோட ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு இந்த பள்ளி அரங்காவலர். இந்த இவன் பண்ணான்ல, இவன் வசந்த்குமார், அந்த ஆள் தான். சோ இவன் இது இல்லாம இன்னும் 3 பேர் யார் இதுல அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஸ்கூலு ஜெயலட்சுமி, அவங்களும் ஒரு லேடிங்க. அவங்க பிரின்சிபல் எந்த அளவுக்கு அவங்க வந்து அத்தாரிட்டி இல்லையா, சோ அதனால அந்த பேஸ்ல அவங்க வந்து இதுக்குள்ள அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் மேபி இப்போ 5 வயசு பொண்ணுக்கும் நடந்ததுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது ரிப்போர்ட் ஆச்சா, நீங்க அதன் பேர்ல ஏதாவது ஆக்ஷன் எடுத்தீங்களா, அந்த மாதிரி விசாரணைக்கு அவங்க உட்படுத்தப்படுவாங்க. அடுத்தது நான் இன்னொருத்தர் அரெஸ்ட் ஆனது யாருன்னு பார்த்தோன்னா தலைவர், அதாவது கரஸ்பாண்டன்ட் மரச்சி அப்படிங்கிற ஒருத்தர், அவர் பண்ணிருக்காரு. அப்புறம் இளஞ்சொலியன் துணை தாளாளர், இவங்க எல்லாருமே இதுல இமீடியட்டா அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஜெயலட்சுமி மட்டும் அரெஸ்ட் ஆகல. மொத்தமா எத்தனை பேர்? 5 பேர். மொத்தம் 5 பேர். இப்ப அந்த ஸ்கூல்ல இருக்கிற மத்தவங்களுக்கும் தெரியுமா இந்த 4ஆம் வகுப்பு சிறுமியை பாலியல் வன்கொடுமை பண்றாங்க, 5ஆம் வகுப்பு சிறுமியை பாலியல் வன்கொடுமை பண்றாங்கிற விஷயம் சம்பந்தப்பட்ட, அதாவது சிறுமியை சீரழிச்ச அந்த 4 காம கொடூரர்களுக்கு மட்டும்தான் தெரியுமா, கூட இருக்கிற ஸ்கூல்ல ஒர்க் பண்ற மத்தவங்களுக்கும் இந்த விஷயம் தெரியுமா? இது வரைக்கும் அது நமக்கு வந்து பிரிலிமினரி என்கொயரில அந்த மாதிரி சேர்த்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதனால கேட்கிறேன். இல்ல இந்த மாதிரி வரல ஆக்சுவலி லேடி. ஏன்னா இதுல தாளாளன்ற முறையில சுதா அவங்களை இது பண்ணிருக்காங்க, பிரின்சிபல்ன்ற முறையில ஜெயலட்சுமி பண்ணிருக்காங்க. ஜெயலட்சுமி அரெஸ்ட் ஆகல. ஃபர்ஸ்ட் இந்த 4 பேர் மட்டும் அரெஸ்ட் ஆனாங்க. 7ஆம் தேதி அவங்கள வந்து சரண்டர் ஆயிட்டாங்க ஸ்டேஷன்ல. ஜெயலட்சுமியா வந்துட்டு இல்லனால தேடி பிடிச்சிருவாங்கன்றது நல்லாவே தெரியும். இப்ப இது எப்படி கண்ணோட்டத்துல போகும் அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா, இதுல இப்ப சொல்லப்படுறது வந்து 4 வயசு பெண் சொல்லப்பட்டது வந்து இந்த அரங்காவலர் வசந்த்குமார் தான் எங்கிட்ட தப்பா நடந்துட்டான்னு ஒருத்தர் பேர் அந்த இடத்துல அந்த சிறுமி வந்து சொல்லியிருக்கா அந்த இடத்துல. சோ சொல்லும் போது மிச்ச அந்த 2 பேர் இருக்காங்க இல்லையா, இன்னும் 2 ஆண்கள், அவங்களும் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்களா, இல்ல அவங்க வந்து மேனேஜ்மெண்ட்ன்ற முறையில அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்களா, இந்த 2 லேடிஸும் எப்படி உள்ள இன்வால்வ். இப்ப நம்ம ஏன்னா இந்த ஒரு பெண்ணோட இருந்திருந்தா ஓகே, இப்போ இன்னொரு குழந்தை வந்திருக்கா அந்த இடத்துல, 5th படிக்கிற குழந்தை உள்ள வந்திருக்கா, ஆமா என்னையும் அந்த மாதிரி பண்ணா அப்படின்னு சொல்லி உள்ள வந்திருக்கா. 4வது படிக்கிற சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை இந்த 4 பொறுக்கிங்களும் பண்ணிருக்கு. அடிஷனலா மறுநாளே 5வது படிக்கக்கூடிய ஒரு குழந்தையும் எனக்கும் பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குன்னு சொல்லுதுல. அப்ப அங்க பெற்றோர்கள்லாம் குழந்தைகளை பேச ஆரம்பிச்சிட்டாங்களா, இப்படி வேற யாருக்காவது நடந்திருக்கா அப்படின்னு? போலீஸா பெற்றோர்களா யாரு பேசி இந்த இன்னொரு குழந்தை கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு? என்ன நடந்துச்சு? இப்போ இந்த குழந்தைக்கு இது நடந்ததுன்னு கண்டிப்பா வெளியே வந்திருக்கும். அந்த தைரியத்துல கூட அந்த குழந்தை போய் பேசியிருக்கலாம்ல, இந்த மாதிரி எனக்கும் நடந்தது அப்படின்னு வெளில போய் பேசியிருக்கலாம். இப்ப இது என்ன இன்னும் மெயினான கண்ணோட்டத்துல பார்க்கப்படும் அப்படின்னா, இவங்க 4 பேரும் எப்படி வந்து லயபிளா கொண்டு வரப்படுவாங்க அப்படின்னா, கண்டிப்பா அங்க சிசிடிவி இருந்திருக்கும்.
ஓகே, இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து நடக்குது அப்படின்றது ரிப்போர்ட் ஆயிருக்கும். ஓகே, அப்ப பள்ளி மேனேஜ்மெண்ட்ன்ற முறையில சிசிடிவி இருக்கு, ஒரு ஐடி ரூம் தனியா இருந்தாலும் அதை வந்து பாதுகாத்து அதுல ஏதாவது ஒரு விஷயம் தவறா நடக்கும் பட்சத்தில் ரிப்போர்ட்டிங் யாருக்கு போகும்? பள்ளியோட அத்தாரிட்டேட்டிவ் பர்சன்ஸ்க்கு தான் போகும். அப்ப அந்த மாதிரி வந்திருக்குன்னா, இப்ப 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் இப்ப வெளில வந்திருக்கா. ஓகே, வரும்போது முன்னாடி நடந்து உங்களுக்கு தெரியாம இருந்தீங்களா ஸ்கூல் பேரை காப்பாத்துறதுக்கு? ஏன்னா இது பெரிய கனெக்டிவிட்டியா பார்க்கப்படுறது வந்துட்டு இந்த வசந்த்குமாரும் சுதாவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும். ஸோ 2 பேரும் சேர்ந்து தான் இந்த விஷயங்களை ஈடுபடுறாங்களா? இது எல்லாமே இந்த கோணத்துல எடுத்துட்டு போய் தான் அடுத்தடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன் நமக்கு போகும். ஒரு ஸ்கூல்ல ஒரு குழந்தைக்கு நடந்தாலே அது பயங்கரமானது. அதுவும் அந்த ஒரு குழந்தைய 4 ஆசிரியர்கள் பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறது தாங்கிக்க முடியாத விஷயம். அடிஷனலா இன்னொரு குழந்தையும் அதே செக்ஷுவல் குற்றச்சாட்டு சொல்லுது அப்படின்னா, உண்மையிலுமே அங்க பாதிக்கப்பட்டது அந்த 2 குழந்தைகள் தானா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. கண்டிப்பா கண்டிப்பா இது விசாரணை இன்னும் அதுல ஸ்ட்ராங்கா போகும். ஏன்னா போலீஸும் இப்ப ஸ்ட்ராங் பண்ணிருக்காங்கன்றதா இங்க விஷயமா இருக்கு. ஏன்னா இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரதீப் குமார் ஆட்சியர் அவர்களும் ராகுல் காந்தி குழந்தை அலுவலர் எல்லாருமே உள்ள இறங்கிட்டாங்க. இதுல டைரக்ட் இன்வால்மெண்டோட, இப்ப டிஐஜி ஆகட்டும் எஸ்பி ஆகட்டும் எல்லாருமே டைரக்ட் இன்வால்மெண்டோட போகும்போது நாளைக்கு வெளியேந்து கேட்கப்படுற கேள்விகள் ஒரு பக்கம் இருந்தாலும், இப்ப இந்த 4th ஸ்டாண்டர்ட் பொண்ணுனா ஓகேங்க, ஒரு பொண்ணு வெளில வந்திருக்கா, இப்ப இன்னொரு குழந்தை வர ஆரம்பிச்சிருக்கா. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லாருக்கும் என்ன சஸ்பெக்ட், அப்ப இதே வேலையா தான் இருந்தானோ, இதுக்காக தான் ஸ்கூல் வச்சு நடத்தினானோ, அந்த குழந்தைங்களை அபியூஸ் பண்ணதான் ஸ்கூலே வச்சு நடத்தினானா அப்படின்னு கேள்வி கேட்க தோணும். ஆமா, அதுதான் விஷயம். அது எல்லாமே நமக்கு அடுத்தடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன்ஸ்ல தான் தெரிய வரும். மேபி நாளைக்கு இந்த 5th படிக்கிற இந்த குழந்தைக்கு அந்த தைரியம் இன்னும் பல குழந்தைங்களுக்கு அந்த இடத்துல வரலாம். தைரியமா வரலாம்ப்பா, இருக்காங்கப்பா அவங்க பேரண்ட்ஸ். இந்த இடத்துல அதுதான் ஒரு விஷயம் என்ன, ரீசன்ட் டேஸ்ல நம்ம ஒரு நல்ல விஷயத்தை பார்க்க முடியுது, பேரண்ட்ஸ் சப்போர்ட்டிவா இருக்காங்க. அது எது ரெண்டு பேரண்ட்ஸ் வேற மாதிரி இருக்காங்க, அது வேற பக்கம். பட் இந்த மாதிரி விஷயத்துல இருந்து பேரண்ட்ஸ் அதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் நம்ம கேட்டுட்டு இருந்தோம். ஆனா அந்த பேரண்ட்ஸோட மைண்ட் செட்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வயித்துல நெருப்ப கட்டிட்டுல இருப்பாங்க. ஒருவேளை நம்ம குழந்தைக்கு நடந்திருக்குமோ, நம்ம குழந்தையும் அங்க அதே 4th 5th தானே படிக்குது, நம்ம குழந்தைக்கு நடந்திருந்தா அப்படின்னு அது சந்தேகம் பயமா மாறும். அந்த ஸ்கூல்ல 2 குழந்தைகளுக்கு இந்த இஷ்யூ நடந்ததுக்கு அப்புறம் போலீஸா இருக்கட்டும், சமூக ஆர்வலர்கள் இவங்க எல்லாம் குழந்தைகள்ட்ட பேச பேச விசாரிக்க குழந்தைகளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பயம் வந்துரும்ல. குழந்தைங்க ஃபர்ஸ்ட் பயப்பட தானே செய்யும். இது எந்த அளவுக்கு சைக்காலஜிக்கலா குழந்தைகளை போய் அஃபெக்ட் பண்ணும்? இது கண்டிப்பா ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் ட்ராமா தான். ஏன்னா ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளான விஷயம். கல்யாணம் ஆகி ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஒரு பொண்ணுக்கு நடக்குது, இல்ல லவ் லைஃப்ல ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஒரு பொண்ணுக்கு நடக்குதுன்னா அப்பயே ஆண்களை வெறுக்கிற ஸ்டேஜுக்கு போயிருவா. லைஃப்ல இனிமே ஆண்களே வேணாங்க, எனக்கு கல்யாணமே வேணாங்க, ஜஸ்ட் லைக் ஒரு எமோஷனல் கனெக்டோ இல்ல அதன் பேரில் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு செக்ஷுவல் கனெக்டோ இருந்தாலுமே அந்த வெறுத்து ஒரு முடிவுக்கு போறதே இருக்கு. இது வந்துட்டு கொடுமையா அவ்வளோ ஒரு வக்ர புத்தியோட, நமக்கே தெரியும் எவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா. ஏன்னா நம்ம எல்லாம் சொல்லலாம் அந்த பெண்ணு தப்பிச்சு போயிருக்கலாம், யார்ட்டையா சொல்லிருக்கலாம் வச்சிருக்கலாம், பட் பயாலஜிக்கலி எப்படி பார்த்தாலும் பெண்ணை விட ஆண் வந்துட்டு பயாலஜிக்கல் ஃபீச்சர்லயும் ஒரு ஸ்டெப் ஹெட் தான் அந்த விஷயத்துல. ஓகே, ஸோ அப்படி போகும்போது அந்த இடத்துல அவ்வளோ ட்ராமா போடும்போது, அவ்வளோ விஷயம் போடும்போது அந்த பெண்ணு குழந்தைக்கும் அந்த பெண்ணுக்கும் அதோட லைஃப் முடிஞ்சு, அவ்வளவுதான். என்ன வேணா நம்ம சொல்லலாம், கவுன்சிலிங் கொடுக்கலாங்க, 24/7 நான் உட்கார வச்சு பேசுறாங்க, இதுல இருந்து வெளில கொண்டு வர போறாங்க, எல்லாமே ஓகே. பட் இதனோட விளைவு ஆக்சுவலி 2 சைடுமே இருக்கும். பேரண்ட்ஸ்க்கும் நாளைக்கு அந்த குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் இந்த விஷயம் தோணிக்கிட்டே இருக்கும். ஒண்ணு, நாளைக்கு அந்த குழந்தைக்கும் இன்னொரு சொசைட்டி இப்ப எப்படி சொல்லிட்டு இருக்கு, நான் சொன்னேன் இல்லையா, இந்த சொசைட்டி ஸ்டிக்மான் என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நிறைய சொல்லிட்டு அதை பத்தி, பெண்ணுக்கு மட்டும் தான் கருப்பு இருக்கு, பெண் இந்த மாதிரி போச்சுன்னா பெண் அவ்வளவுதான் முடிஞ்சு, அவன் அடையாளமே முடிஞ்சிச்சு, நம்ம நிறைய சொல்லிட்டு இருக்கோம் அந்த இடத்துல. இப்ப அந்த பெண் பிள்ளைகள் இதனாலதான் சைக்கலாஜிக்கல் ட்ராமானாலதான் அவங்க லைஃபை முடிச்சுக்கிற அளவுக்கு போவாங்க. ஒண்ணு, இவனுங்க இந்த மாதிரி வன்கொடுமை பண்ணி வக்கரமா கொலை பண்றது ஒரு கேரக்டர், இதனால இந்த விஷயத்துல வந்து சூசைட் எடுத்துட்டு போறது ஒரு கேரக்டர். இந்த இடத்துல பெருசா பேரண்ட்ஸ் வந்துட்டு வழிகள் இருக்கதான் செய்யும். பட் அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்கிற அரவணைப்பு யார்கிட்ட கிடைக்கும் அப்படின்னா பேரண்ட்ஸ் கிட்ட தான் கிடைக்கும். ஏன்னா இவனுக்கு எல்லாமே சின்ன வயசு கிடையாது, ஆல்ரெடி அவனுங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க ஒய்ஃப் இருக்காங்க. அப்படி அது ஒரு செக்ஷுவல் விஷயம் வந்து ஒரு இச்சையா இருந்ததுன்னா அதுக்காக தான் ஒய்ஃப் இருக்காங்கல்ல வீட்டுல, இல்ல அதுக்கான இடங்கள் இருக்குல்ல, குழந்தைங்க அதுக்கு ஆள் கிடையாது. அதுதான் ரொம்ப கேவலமான செயல். ஏன்னா இப்ப நிறைய வெளில வர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப இந்த ரீசெண்ட் இன்சிடென்ட்க்கு அப்புறம் சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட ரிசல்ட் தான் மானாமதுரையில் நடந்த ஒரு விஷயம். 7 பேர் அங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. 4 பேர் இதே மாதிரி சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸர் போயிட்டு அங்க உட்காந்து அவேர்னஸ் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல விழிப்புணர்வு நடத்தும் போது அங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா, அது அரசு நடுநிலை பள்ளி 8th வரைக்கும் இருக்க ஒரு ஸ்கூல்ல போயிட்டு கேட்கறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது உங்களை ராங் டச் பண்ணிருக்காங்களா, உங்ககிட்ட ராங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்களான்னு கேட்கும்போது தைரியமா அங்க 4 மாணவிகள் கையை தூக்கி வெளில வந்து நின்றுருக்காங்க. மானாமதுரையில என்னன்னு கை தூக்கி வந்து சிவகங்கை மாவட்டத்துல, இல்லங்க எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கும்பல்னால தொடர்ந்து டார்ச்சர்ஸ் இருக்கு, யார்கிட்ட சொல்லணும்னு தெரியாம நாங்க இருந்தோம், நீங்க வந்து கேட்கறப்போ நாங்க சொல்றோம்னா அப்புறம் அந்த மாணவிகளை தனித்தனியா கூப்பிட்டு விசாரிக்கும் போது தான் தெரிய வருது. ஸ்கூல்ல இருந்து அவங்க வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போவாங்க இல்லையா, அந்த வழி ஃபுல்லா ஒரு 7 பேர் கொண்ட கும்பல் எப்பவுமே அந்த பெண்களிடம் என்ன பண்றது அப்படின்னா வந்துட்டு அந்த பஸ் ஸ்டாப்லயோ இந்த இடத்துல வந்து ராங்கா டச் பண்றது, ராங்கா பேசுறது, அப்புறம் பின்னாடி ஓடி வந்து முத்தம் கொடுத்துட்டு போறது, அந்த மாதிரி விஷயத்துல தப்பான சைகைகள் காட்டுறது, விஷயங்கள் பண்றது, இது எல்லாத்துலயும் அவங்க இன்வால்வ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்க சொல்றாங்க. இதன் பேரில் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸரே வந்து அந்த போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த போலீஸ் ஆமா இந்த பெண்கள் 4 பேரும் சொன்னதும் வந்துட்டு உண்மைதான் அப்படிங்கறத வந்துட்டு உறுதிப்படுத்தி அந்த 7 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ ஸ்கூல்லயும் கிடையாது, வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போற வழியிலயும் கிடையாது, அப்ப எங்கதான் சேஃபா இருக்க முடியும் அந்த இடத்துல?
இதையும் தாண்டி சரி எல்லாமே விட்டுறலாங்க அப்படின்னு பார்த்தாலும் 5 வயசு பெண் குழந்தைக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட். ஏன்னா இப்போ வந்து ட்ரக் இன்வால்மெண்ட், ஆல்கஹால் இன்வால்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இந்த இடத்துல. ஏன்னா நம்ம கிளாம்பாக்கம் விஷயத்துல அவனுக்கு 2 பேரும் எப்படி பிடிச்சாங்க, போய் குடிச்சிட்டு போதையில படுத்துட்டு இருக்கும் போது அவனுங்களை போய் பிடிச்சிருக்காங்க. சோ அப்படி பார்க்கும்போது ஒரு 5 வயசு சிறுமி கிட்ட ஒயின் ஷாப்ல வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து பாலியல் அத்துமீறல் பண்ணியிருக்கான். சோ இதெல்லாம் என்ன சொல்றது? அப்ப எங்க போச்சு ஆடை? இப்ப பெண்கள் வந்து நீங்க என்ன சொல்றீங்க, ஆடை தப்பா இருக்கிறதுனால ரேப் நடக்குது, பெண்ணை வந்து எதிர்த்து ஐ மீன் அவ சிக்னல் கொடுக்கறதுனால தப்பு நடக்குதுன்றீங்க. அப்ப இவங்களுக்கு நடக்கிற தப்பெல்லாம் அவங்க பாட்டுக்கு ஸ்கூலுக்கு போறாங்க, அவங்க வேலையை பார்க்க போறாங்க, வேற என்ன பண்றாங்க? மணப்பாறையில் நடந்த மாதிரியே கிருஷ்ணகிரியில 13 வயது ஸ்கூல் பொண்ணுக்கு ஸ்கூல்ல 3 ஆசிரியர்கள் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. ஏன் ஸ்கூல்ல மட்டும் ஃபேஸ்புக்கே அப்படி நடக்குது? அது ஸ்கூலா இல்ல வேற எதுவுமா? அதுதான் புரிய மாட்டேங்குது. அது ரொம்ப எப்படி சொல்றது, வருத்தமான ஒரு விஷயம். இப்ப எல்லாமே கேட்கிற விஷயம் என்னன்னா, நாங்க ஸ்கூலுக்கு அனுப்பணுமா, பேசாம அது எங்க குழந்தையாவே வீட்டுல இருந்துட்டு போட்டோங்க. நம்ம ஒரு காலத்துல இருந்துச்சு ஆக்சுவலி. என்னன்னா பெண்ணுக்கு வந்து ஒரு கணவன் போயிட்டா பாதுகாப்பு கிடையாதுங்க, அதனால பேசாம உடன்கட்டை ஏறிடு செத்து போயிருன்னு பண்ண ஒரு விஷயம் இருக்கு. மேபி இவங்க எல்லாம் பண்ற ஒரு கேவலமான செயல்னால ஒருவேளை அது திரும்ப வந்துருமோ? ஏன் இது ஸ்கூல்ல போய் இது இப்படி நடக்குது? ஏன் ஆசிரியர்கள் இப்படி மாறிட்டாங்க? அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அந்த பயம்புறுத்தியே வைக்கிற ஒரு பாயிண்ட் தான். ஏன்னா இப்ப இதுலயே என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த விஷயம் இதுலயும் அவன் வீடியோ எடுத்து வச்சுதான் மிரட்டியிருக்கான். இந்த கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளியில நடந்த, பர்கூர்ல நடந்த ஒரு விஷயத்திலயுமே வீடியோ எடுத்து வச்சுதான் அதுல பண்ணிருக்கான். ஏன்னா இந்த விஷயமும் என்னன்னா, அங்க ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம் வந்து அந்த பேரண்ட்ஸும் ஒரு பக்கம், அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியையும் ரொம்ப பாராட்டணும் அந்த இடத்துல. ஏன்னா நமக்கு தெரியும் என்னன்னா வந்துட்டு, இப்போ ஸ்கூல்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வரல அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் போடுற ஒரு இது இருக்கு, இன்னைக்கு உங்க குழந்தை வரலன்னு. இவங்க இந்த குழந்தை வந்துட்டு ஜனவரி 3ஆம் தேதியில இருந்து ஸ்கூலுக்கு வரல அப்படிங்கறதுனால வீட்டுக்கு நேரடியா போயிருக்காங்க. போயிட்டு ஏன் ஸ்கூலுக்கு வரல, என்ன ஆச்சு ஏன்னு கேட்கும்போது அப்பதான் ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, அந்த பெண் குழந்தையோட பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல இவளுக்கு உடம்பு முடியல அப்படின்னா, என்னங்க ஆச்சுன்னு கேட்கும் போதுதான், இல்ல இந்த மாதிரி வந்து நாங்க ஒரு நாள் வயிறு வலி அப்படின்னு நாங்க கூட்டிட்டு போகும்போது ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்க சொல்லப்படுது. அது இல்லாம அந்த இடத்துல அந்த அபார்ஷன் விஷயம் ஸ்டில் கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு ஆக்சுவலி அங்க. ஏன்னா போலீஸ் தரப்புல இருந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இல்ல அந்த பொண்ணு வந்து கரு உற்று இருக்குல்ல, கரு கலைப்பு நடக்கல அப்படின்னு ஒரு விஷயம் வந்து அங்க சொல்லப்படுது. ஆனா இங்க இன்னொரு ரியாலிட்டியான கொஸ்டின் என்ன கேட்கப்படுது அப்படின்னா, ஏங்க கரு கலைக்கல, கருவே இல்லைன்றீங்க, அப்புறம் எதுக்குங்க அவங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட்? இங்க டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிருக்காங்க 3 டீச்சர்களுக்கு 3 பேருக்குமே. யார் அதாவது இந்த கிருஷ்ணகிரி விஷயத்துல அந்த மாணவி கிட்ட அந்த யார் மெயின் அக்யூஸ்ட்? அந்த 3 பேர்ல 3 பேர்ல சேர்ந்துதான் கூட்டு பாலியல் வன்கொடுமை. அது ஆக்சுவலி அப்புறம் கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. இது என்னன்னா ஒரு 6 முறைக்கு மேல் நடந்ததா சொல்லப்படுது. ஆமா, இது என்னன்னா இத்தனைக்கும் இல்ல ரொம்ப கேவலமான விஷயம். எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க செக்யூரிட்டி. ரோட்ல எங்கேயோ ஸ்கூலுக்கு கேம்பஸ்க்கு வெளியில 3-4 பொறுக்கிங்க சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்றது வேற ஒரு இது. அவனுக்கு அக்யூஸ்ட் பொறுக்கிங்க அப்படிதான் பண்ணுவாங்க. ஸ்கூலுக்குள்ள டீச்சரே 3 ஆசிரியர்கள் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்றது எப்படி? இது எவ்வளவு பிளான்டுனா, ஸ்கூல் டைம்ல அந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம் போவாள்ல, அந்த டைமை யூஸ் பண்ணிருக்கானுங்க. 3 டீச்சரும் ஃபர்ஸ்ட் வந்து ஆசிரியர்கள் ஒண்ணு சேர்ந்து. அந்த 3 பேர் யாருன்னா வந்து சின்னசாமி. வயசெல்லாம் நான் திரும்ப சொல்றேன், வயசை நோட் பண்ணாலே எனக்கு இந்த இடத்துல செம்ம கடுப்பு. 57 வயசு அவனுக்கு. அவனுக்கே குழந்தைங்களுக்கு பேரம்பேத்தி எடுக்கிற வயசா இருக்கும் அந்த இடத்துல. 2வது ஆறுமுகம் 48 வயசு, பிரகாஷ் 37 வயசு. இவனுங்க 3 பேரும் தான் அந்த ஒரு என்ன டிஃபைன் பண்றதுல இருக்க எல்லா வார்த்தையும் போட்டுக்கலாம் அந்த இடத்துல. இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் அந்த விஷயத்த பண்ணிருக்காங்க. முதல்ல ஒருத்தன் பண்ணிருக்கான். இந்த இடத்துல என்ன பண்ணணும், சமூகத்துக்காக ஒரு நல்லது பண்ற எல்லாமே பண்றேன்னா, இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் செய்யறான்னு தெரியறப்போ மிச்சம் 2 பேர் என்ன பண்ணிருக்கணும், வெளியே ரிப்போர்ட் பண்ணிருக்கணும். ஏன்னா உன் பொண்ணு இருக்க வயசு, உன் பொண்ணுக்கான வயசு அந்த மாதிரி இருக்கும். பேத்தி வயசு எக்ஸாக்ட்லி அதுதான். அப்படி இருக்கும் போது நீ என்ன பண்ணிருக்கணும், ரிப்போர்ட் பண்ணிருக்கணும். பட் இதையும் அவங்க சேர்ந்துக்கிட்டு அவனுங்க வந்து ஒன்னா பண்ணானுங்க. சரி, இங்க எல்லாமே கேட்கலாம், அது எப்படிங்க அந்த பெண் சொன்னதை வச்சு வந்துட்டு எப்படிங்க அவனுங்களை அரெஸ்ட் பண்ணுவீங்க, அது உண்மையான்னு கேட்கும் பட்சத்தில் அவனுங்க தான் உறுதி செய்யப்பட்டதுக்கான விஷயம் என்னன்னா, அவனுங்க போன்ல இருந்த வீடியோ இந்த பண்ணானுங்க இல்ல, அந்த பொண்ணு நியூடா இது எல்லாமே போன்ல வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. 3 வாத்தியாருங்க சேர்ந்து அந்த வீடியோவை தான் காமிச்சு அந்த பொண்ணை மிரட்டிருக்காங்க. இப்ப கூப்பிட்டா வரணும், இல்லாட்டி நாங்க வெளியில விட்டுருவோம் அப்படின்னு சொல்லியா? என்ன நடக்குதோ அதே விஷயம் தான். ஏன்னா இப்ப எல்லாருமே சொல்லலாம், எங்க லா என்னங்க லா, எனக்கு இதுல போட்டிருக்க செக்ஷன்ஸுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டிருக்காங்க. ஏன்னா இதுல வந்து 4 செக்ஷன்ஸ் போடப்பட்டிருக்கு. அதாவது பிஎன்எஸ்ல வந்து 329 clause 3, 351 clause 2, அதாவது கிரிமினல் இன்டிமிடேஷன் போடப்பட்டிருக்கு. என்னன்னா மினிமம் 2 years பனிஷ்மெண்ட். மிரட்டி அவங்களுக்கு ஒரு தீங்கு விளைவிக்கிறது. அதுதான் இவனுங்க இங்க பண்ணிருக்கானுங்க. இன்னொரு விஷயம் ட்ரெஸ்பாஸ் பண்றது. ஸ்கூல்னு ஒரு விஷயம் இருக்கு, அது வந்துட்டு ரெஸ்ட் ரூம். அந்த இடத்துல என்ன ஒரு ஜென்னுக்கு ஒரு ப்ரொஃபஸருக்கு என்ன வேலை அந்த இடத்துல? அதாவது மென்டலி அந்த பொண்ணை கார்னர் பண்ணி அந்த இடத்துல இது பண்றது. அதை தாண்டி இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயமும் இதுல என்ன போடப்பட்டிருக்கு அப்படின்னா, போக்சோலையும் இதுல போடப்பட்டிருக்கு. செக்ஷன் 5 clause F and செக்ஷன் 6 clause 1. என்னன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு குழந்தைகிட்ட போய் செக்ஷுவல் விஷயம் வச்சுக்கிறது, மினிமம் 20 வருஷம் பனிஷ்மெண்ட், மேக்ஸிமம் டு டெத் பெனால்டி, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். இப்ப இதெல்லாம் தாண்டி மசோதா இயற்றப்பட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, 1 மாதத்துக்குள்
தண்டனை நிறைவேற்றப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கடுங்காவல் தண்டனை எல்லாமே சொல்லிட்டாங்க. இவ்ளோ இருந்தும் ஏன் இதை பண்றாங்க? அப்ப எங்க போச்சு பயம் இல்லையா? என்ன நடக்குது அப்படின்னு இவங்க டார்கெட் எல்லாமே என்னவா இருக்குன்னா, இப்ப ஸ்டில் நான் சொன்ன அதே சொசைட்டி விஷயம் தான் இருக்கு. ஐயோ ஒரு பெண் இதை பண்ணக்கூடாது, நாளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன், காலேஜுக்கு அனுப்ப மாட்டேன், வேலைக்கு அனுப்ப மாட்டேன். எத்தனையோ கனவுகளோட இருக்க பெண் வந்துட்டு என்ன ஆகுது அந்த இடத்துல? இதை சொன்னா சொசைட்டி திரும்ப கல்லெறியறது பெண் மேலதான் இருக்கும். நீ என்ன பண்ண, நீ ஏன் பண்ண, எதுக்கு பண்ண? இப்ப இந்த பெண் பிள்ளைகிட்டயுமே எல்லாருமே கேட்ட விஷயம் அது. அவங்க அம்மாவே சொன்னது அதுதான். நாங்க வெளில வந்து சொல்லாததுக்கு ரீசன் இவ்வளவு நாளா எங்களுக்கு பயம். பெண் பிள்ளையை வச்சிருக்கோம், நாளைக்கு அவ வாழ்க்கை என்னமோ அது வெளியே தெரிஞ்சதுன்னா அவ உயிருக்கே கூட ஆபத்து வருமோ அப்படிங்கிற ஒரு ரீசனா தான் இங்க சொல்றாங்க. அவங்க அம்மாவே சொன்னதா சொல்லப்படுது. மணப்பாறையா இருக்கட்டும் அல்லது கிருஷ்ணகிரியா இருக்கட்டும், ரெண்டுலயுமே இந்த பொறுக்கிங்க வந்து வெளியாட்கள்ல வாத்தியாருங்க தான். ஸ்கூல்ல குழந்தைங்க கிட்டயே இவனுங்க இந்த நாய்ங்க இப்படிதான் நடந்துக்கிறாங்க அப்படின்னா, வீட்டுல சொந்த பொண்ணுகிட்ட அல்லது வீட்டுல சொந்தக்காரங்க கிட்ட அல்லது சமூகத்துல பக்கத்து வீட்டுல அக்கம் பக்கத்துல இந்த பொறுக்கிங்கெல்லாம் இப்படிதான் இதே மைண்ட் செட்ல தான் இந்த குழந்தைங்களை பார்த்த அதே மைண்ட் செட் தான் சமூகத்திலையும் சொந்த பந்தத்திலையும் பார்ப்பாங்களா? தான் சொந்த பொண்ணை இப்படிதான் பார்ப்பாங்க. அது எப்படி அங்க மட்டும் அவங்களுக்கு கிளியரா இருக்குல்ல, இது என் பொண்ணு. இதே அவன் பொண்ணு வேற யாராவது அப்படி பண்ணா விடுவானா? சும்மா விட்டுருப்பானா அந்த இடத்துல? அந்த இடத்துல என் பொண்ணு என் பொண்ணு, அப்ப அவங்கள மட்டும் பாதுகாக்க அவன் பொண்ணு அவன் பாதுகாக்கிறான். பக்கத்து வீட்டு பொண்ணு, எய்த்து வீட்டு பொண்ணு, சொந்தக்காரங்க பொண்ணு, ஃப்ரெண்ட்ஸோட பொண்ணு, அந்த ரிலேட்டிவ் பொண்ணுங்கள் எல்லாம் அப்படித்தானே பாத்துருப்பாங்க. இப்ப நினைக்க தோணும். கண்டிப்பா. ஏன்னா ஒரு காம கொடூரன்ற ஒரு விஷயம் கண்டிப்பா. இப்ப இந்த செக்ஷுவல் அசால்ட் எல்லாமே நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரிப்பிட்டேட்டிவா பண்றவனுங்களா தான் இருக்காங்க. அதாவது ஒரு டைம்னாலுமே ரிப்பிட்டேட்டிவா ஒரு பெனிட்ரேஷன்ன்ற ஒரு விஷயம் தான் அங்க பார்க்கப்படுது. இன்னொன்னு இப்ப இந்த ஸ்கூல்னு வர்றதுனால வந்துட்டு கிரிமினல் ரெக்கார்டுன்னு ஒண்ணு பார்க்க முடியல. பட் வெளியே நடக்கிறது எல்லாத்துக்குமே கிரிமினல் ரெக்கார்டு. இந்த விஷயத்துல மாட்டினானுங்க இல்ல, முத்தமிழ் செல்வனும் தயாளனும் மாட்டினா அவனுங்களுக்கு என்ன வயசு? 56 வயசு ஒருத்தனுக்கு, இன்னொருத்தருக்கு 47 வயசு அந்த இடத்துலயுமே. அப்போ என்ன அவனுக்கு மேல 17 கேஸ் இருக்குன்னு சொல்லப்படுது இல்ல, கிளாம்பாக்கம் விஷயத்துல. அப்ப இந்த விஷயம் எப்படி பார்க்கப்படுது? அப்போ எல்லாமே கிரிமினல் ரெக்கார்ட்ஸ், கிரிமினல் பேக்ரவுண்டோட தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப எங்க போகுது இந்த விஷயம்? ஏன்னா ஸ்கூலுமே இப்ப இதுதான், ஸ்கூலுக்கு நம்பி அனுப்ப முடியல, முடிஞ்சு போச்சு. வேற எங்க நம்பி அனுப்ப போறோம் எல்லாருமே? இந்த கிருஷ்ணகிரி மணப்பாறை விஷயத்துல உங்க ஸ்கூல்ல மொத்தம் 4 டீச்சர் அந்த குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கீங்களா? எங்க ஸ்கூல்ல 3 டீச்சர் பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்காங்க. அதுவும் கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணிக்கிறாங்க. பெருமைப்படுற விஷயமா இதெல்லாம்? கேவலமான விஷயம். நம்ம ஆல்ரெடி பேசும்போதே சொல்லியிருந்தோம். இப்ப என்னன்னா ஒரு சோசியல் மீடியால வந்துட்டு இப்ப நம்ம யூடியூபர்ஸ்க்கான விஷயம் நம்ம ஆக்சுவலி இருக்கு. அந்த திவ்யாவாகட்டும் இல்ல மத்த ரவுடி பேபி சூர்யா இவங்களா பேசும்போது ஒரு அசிங்கமா எக்ஸ்போஸ் பண்றது, அசிங்கமா திட்டிக்கிறதே ஒரு தொழில் போட்டி பிசினஸ் பிளான் எல்லாம் பேசினாங்க அந்த இடத்துல. அப்ப இது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். நமக்கு இது ரிப்போர்ட் ஆயிட்டு தான் இருந்தது. நம்ம திருச்சிலி ஆகட்டும், அதுக்கப்புறமா ஆகட்டும், நமக்கு வந்து என்சிசி கேம்ப் நடத்துறேன்னு சொல்லி கூட்டிட்டு போனது, என்எஸ்எஸ் கேம்ப், ஸ்கூல்ல வந்து பிசிக்கல் எஜுகேஷன் சொல்லி கூட்டு போனது, இது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு நமக்கு. பட் எனக்கு தெரிஞ்ச என்னன்னா அவேர்னஸ் அதிகமாக இப்ப ரிப்போர்ட்டிங் அதிகமா இருக்குன்றதுதான் விஷயம். ஏன்னா அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த 1.5 மாசம் ரொம்பலாம் நம்ம பின்னாடி போவே வேணாம். இந்த ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் மட்டும் இந்த 6-7 நிறைய கேஸ் ரிப்போர்ட் ஆயிடுச்சு. 5ஆம் தேதி வரைக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 95 பாலியல் அத்துமீறல்கள், துன்புறுத்தல்கள், வன்கொடுமை நடந்திருக்கு. இந்த மாசம் 5ஆம் தேதி வரைக்கும், ஜனவரி 1 வரைக்கும், இந்த மாசம் 5ஆம் தேதி வரைக்கும் மொத்தம் 95. அதுல 65 போக்சோ. ஓகே, ஜனவரி 5 கேஸ் மொத்தம் தமிழ்நாட்டுல மட்டும். தமிழ்நாட்டுல ரேப் கேஸ் 65 போக்சோ. ஓகே, அதை தாண்டி ஜனவரி மாசம் மட்டும் 55 போக்சோ, 78 பாலியல் வன்கொடுமை. பிப்ரவரி 1 to 5 பீரியட் மட்டும் எடுத்துக்கோங்க, 10 போக்சோ, 17 பாலியல் வன்கொடுமைகள். நம்ம தமிழ்நாட்டுல தான் இருக்கோமா? இதுல இன்னும் என்ன சொல்லப்படுது அப்படின்னா அதிகமா இன்னொரு சர்வே வேற கொடுத்திருந்தாங்க. ஆக்சுவலி நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கோம் தினத்தந்தி பேப்பர்ல ஒரு சர்வே. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 2019 இருந்து 24க்குள்ள கிட்டத்தட்ட 15 வயசுக்குள்ள கர்ப்பம் ஆகிற பெண்களோட எண்ணிக்கை 20 லட்சம் சொல்லியிருக்காங்க. ஓகே, தமிழ்நாட்டுல இல்ல, ஃபுல் ரெக்கார்ட்ஸ் ஆல் ஓவர் இந்தியா. ஓகே, சொல்லிட்டு இதுல இன்னும் அதிர்ச்சியான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இது ஜாஸ்தி நடக்கிறது சேலம், மதுரை அப்படிங்கறது இல்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். ஜாஸ்தி நடக்கிறது அதாவது அபிஷியல் ரெக்கார்ட்ஸ் படி, சென்சஸ் ரேட் படி இந்த விஷயம் அவங்க கொடுத்து. நீங்க சொல்லக்கூடிய இந்த புள்ளி விவரம் இன்னும் ஒரு சில மாசத்திலேயே பொதுவாகவே இந்தியாவிலேயே அதிகமா பாலியல் பலாத்காரம் நடக்கக்கூடிய, பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள்ல நம்பர் 1 அப்படின்னா அது உத்தரப்பிரதேசம் சொல்லுவாங்க அல்லது டெல்லி சொல்லுவாங்க. 10ல இது வரைக்கும் தமிழ்நாடு இல்ல, சீக்கிரம் வந்துடும். ஆனா இன்னும் நீங்க சொல்ற அந்த டேட்டா படி பார்த்தா இன்னும் ஒரு சில மாசத்திலேயே ரேப்ல நம்பர் 1 அப்படின்னா தமிழ்நாடு தான் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு நம்ம கிட்டத்தட்ட போயிட்டோம்னு நினைக்கிறேன்ல. நான் எப்போ ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, இது நான் சொல்றது ஒரு 2021 ஆக்சுவலி. சரிங்களா, அது வந்து என்னன்னா நான் பிஃபோர் ப்ராக்டிஸ் கோவிட் டைம் வந்துட்டு நான் ஒரு லைக் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி சவிதா காலேஜ்ல லா பேஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க என் கூட ஒர்க் பண்ண நார்த் இந்தியன்ஸ் வந்தாங்க. நார்த் இந்தியன்ஸ் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அப்பவே கம்பேரிட்டிவ்லி நான் எப்போ சொல்றேன் 2020 நான் சொல்றேன், அவங்க சொன்ன விஷயம் அதை 4 வருஷம் தள்ளி நம்ம இங்க உட்காந்துருக்கோம். அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, பிகாஸ் அவங்க நார்த்ல இருந்து வந்த பர்சன்,
எங்களுக்கு நைட்டு வந்து 1 மணி 2 மணிக்கு தனியா வெளியே போனோம் அப்படின்னாலுமே நார்த்ல நாங்க தனியா வெளில போயிட்டு வருவோம். ஓகே, ஆனா இங்க அவங்க நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ரோட்ல வந்துட்டு நைட் டைம் லைட் இல்லாததுனால நாங்க தங்கியிருந்த இடத்துல வந்துட்டு செயின் ஸ்நாச்சிங், மொபைல் ஸ்நாச்சிங் எல்லாமே நடக்கும். அதை பார்த்துட்டு 2 பேர், அதாவது நார்த்ல வந்த 2 பெண்கள் அங்க சொன்ன விஷயம் என்னவா இருக்குன்னா, ஐயோ என்ன தமிழ்நாட்டுல 7 மணிக்கே இந்த விஷயம் நடக்குது, 7 மணிக்கே, அப்ப எப்படி வெளில போறது? ஏன்னா அங்க வந்து போலீஸே பேட்ரோல்ல வந்துட்டு அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு போன விஷயம் என்ன, நானே ஒரு நாள் போயிட்டு இருக்கேங்க, ஒரு 6:30 மணி தான் இருக்கும், போலீஸ் கூப்பிட்டு சொல்லிட்டு போறாங்க, இந்த இடத்துல அம்மா இந்த இடத்துல 2 வீலர், இந்த ஏரியால 2 வீலர் யூஸ் பண்றதே ரிஸ்க். எப்போ 6:30 7 மணிக்கே, அதாவது நான் சொல்றது வந்து ஆவடி சைடு. ஓகே ஓகே, இருக்கும்போது வந்துட்டு பூந்தமல்லி, ஓகே, இருக்கும்போது நீங்க வந்துட்டு 6:30 7 மணிக்கே என்கிட்ட சொல்லிட்டு போறாங்க, இந்த இடத்துல நீங்க 2 வீலர் யூஸ் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணாலும் ஸ்பீடா போங்க, ஸ்பீட் குறைச்சு போகாதீங்க. ஸ்பெசிஃபிக்கா எந்த லொகேஷன் அது பூந்தமல்லி ஆவடியில? நான் தங்கியிருந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம இது திருவேற்காடு கிட்ட வரும். ஓகே ஓகே, திருவேற்காடு கிட்ட வரும் அந்த விஷயம். இல்ல நீங்க சொல்லக்கூடிய விஷயம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா கூடுதல் பேட்ரோல் வண்டியா அங்க கண்டிப்பா அனுப்புவாங்க. இல்ல, அது நடந்த இன்சிடென்ட் தான், சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா என்ன கூப்பிட்டே அவங்க சொல்லிட்டு போனது அதுதான், அப்படியே 2 வீலர் யூஸ் பண்றது அப்படின்னாலும் ஸ்பீடா குறைக்காதீங்க இந்த இடத்துல. ஏன்னா அது நடந்தது. ஸ்லோவா போனா என்ன ஆகும்? வண்டியில போயிட்டு இருந்த ஒரு லேடி கழுத்தை பிடிச்சா இழுத்து அவங்க கீழே விழுந்தாங்க அந்த இடத்துல. இது எப்ப நடக்குதுன்னா ஈவினிங் 6:45 மணிக்கு நடக்குது. மெயினா செயினை பிடிச்சி அறுக்கிறதுக்காகவா அல்லது செயின் ஸ்நாச்சிங்காக தான் நடக்கப்பட்ட ஒரு விஷயம். அதை பார்த்துட்டே அவங்க பயந்தாங்கன்னு நான் சொல்ல வரேன். ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்ல வரேன். ஒரு 7 மணி 7:30 இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா 2020 அப்ப அவங்க சொல்றது என்ன, அந்த இடத்துல சொல்லும் போதே போலீஸ் சொல்றாங்க, பெண்ணா இருக்கீங்கம்மா, நீங்க என்ன வேணா நடக்கலாம், சோ நீங்க வந்து பாத்து போங்க, அந்த இடத்துல முடிஞ்ச அளவுக்கு காரை யூஸ் பண்ணுங்க, விச் மீன்ஸ் க்ளோஸ்டான வெஹிக்கலை யூஸ் பண்ணுங்கன்றது அங்க அறிவுரையா இருந்தது. நான் சொல்றேன் 2020 ஒரு ஏப்ரல் மே ஜூன் டைம்ல. அப்ப எங்க இருக்கும் இப்ப நம்ம 2025 வரப்போகுது, அது 5 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்து பயந்த ஒரு விஷயம். அப்ப விச் மீன்ஸ் இங்க என்ன என்ஷூர் ஆகுது அப்படின்னா, அங்க இருந்து வர பெண்களே சொல்ற விஷயம் என்னவா இருக்குன்னா, எங்களுக்கு ஏன் அங்க பரவாயில்லங்க, நைட்டு தனியா வெளில போயிட்டு வருவோம், சென்னையில எங்களால போக முடியலன்னு 5 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க சொன்ன விஷயமா இருக்கு இந்த இடத்துல. அப்ப நம்ம இப்ப இங்க எங்க இருக்கோம்? பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு எல்லாமே பெண்களுக்கு இருக்கு, எவ்வளவு இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த இடத்துல SOS இருக்கு, காவலன் ஆப் இருக்கு, அதை தாண்டி கால் பண்ணா உடனே 100 வந்துரும். நைட்டு பெண்கள் எங்கேயா தனியா இருந்தா பேட்ரோல்ல கொண்டு போய் விடுறோம். ஆனா அதே அந்த ராமன், அந்த கேவலமான ஒருத்தனும் பண்ண விஷயம் அதுதானே. பேட்ரோல நம்பிதானே அந்த பொண்ணு அங்க ஏறினா, பட் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கேன் நீ? அப்ப வந்து பெண்களுக்கு வந்து சொசைட்டிலயும் பாதுகாப்பு இல்ல, ஸ்கூல்லயும் கிடையாது, காலேஜ்லயும் கிடையாது, சில கேவலமான போலீஸ் அதிகாரினாலையும் கிடையாது. அப்படின்னா அப்ப பாதிக்கப்பட்ட பெண்கள் போய் சொல்லும் போது அந்த அண்ணா நகர் ராஜ் இன்ஸ்பெக்டர் பண்ண விஷயம் என்ன இருக்கு? மூடி மறைக்க தானே பார்த்தாங்க அந்த இடத்துல. சோ அப்போ இப்படி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல இனிமே பண்ணக்கூடாதுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதுவும் கர்ப்பிணியை கூட நாங்க விட்டு வைக்க மாட்டோம்டா அப்படின்ற விஷயம் தான் ட்ரெயின்ல நடந்த இன்சிடென்ட். உலகத்திலே ஒரு சேஃப்டியான ஒரு இடம் அப்படின்னா அது ஸ்கூல் தான். ஆனா அந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைங்க கிட்டேயே மணப்பாறையில 4 ஆசிரியர்கள் சேர்ந்து தனித்தனியா பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணகிரியில 3 ஆசிரியர்கள் சேர்ந்து ஒரு குழந்தைய கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. இந்த 2 இன்சிடென்ட்லயுமே என்ன மாதிரியான தண்டனைகள் அதிகபட்சமா உங்களுக்கு கிடைக்கும்? தோராயமா எத்தனை நாட்களுக்குள்ள கிடைக்க வாய்ப்பு இருக்கு? நம்ம பார்த்த மாதிரி போக்சோ, இப்பதான் போக்சோ பாய்ந்ததுன்னு அப்படியே போக்சோவா இருக்கு. ஒரு காலகட்டத்துல இவன் மர்டர் பண்ணிட்டான்ப்பா, சொன்ன மாதிரி இவன் வந்து அந்த இடத்துல போய் ராபரி பண்ணிட்டான், தெஃப்ட் பண்ணிட்டான், அதாவது கேங் இது டக்காய்டி பண்ணிட்டான் அப்படிங்கறத தாண்டி இப்போ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், ரேப்ன்றத கூட இப்ப நம்ம தாண்டிட்டோம். ஏன்னா அது வந்து அடல்ட்டுக்கு நடக்கும் போதுன்ற ஒரு விஷயம் ரேப்பாங்க பார்க்கப்படுது. அதை தாண்டி போக்சோ பாய்ந்தது தான் பாக்குறோம். நான் சொன்ன மாதிரி போக்சோல மினிமம் 20 வருஷம் பனிஷ்மெண்ட். இது கூட இன்னும் கிரிமினல் ஆக்ட்ஸ் எல்லாமே கான்ஸ்டியூட் ஆகும் எல்லாமே. பட் மேக்ஸிமம் சொன்ன மாதிரி லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் டு டெத் பெனால்டி. இதுல என்ன ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, இப்போ எல்லாருக்கும் என்ன வந்துருது அப்படின்னா, இப்போ லாலே ஒரு விஷயம் இருக்கு, நமக்கு மேண்டேட்டரி பெயில்ன்ற ஒரு கான்செப்டும் இருக்கு. கூண்டாஸ் போக்சோல உள்ள போயிட்டு வந்தாலும் ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் வச்சு பெயில்ல வெளியே வந்துடுறாங்க. சில கேசஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா, சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணிட்டாங்கன்னும் போது ஒரு லூப் ஹோலா எடுத்து கூட அவங்க பெயில் எடுப்பாங்க. ஆக்சுவலி இனிமே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியாச்சு, இனிமே வந்து நான் எந்த சாட்சியமும் கலைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க எடுப்பாங்க. ஓகே, இது இந்த டிலே எல்லாமே இருக்கிறதுனால பனிஷ்மெண்ட் இதுதான். ஆனா இந்த கேஸ் ப்ரொசீடிங்ஸ் எவ்வளவு நாள் டிலே ஆக போகுதுங்கிறது, இந்த விசாரணை எப்போ போகுது, சார்ஜ் ஷீட் எப்போ ஃபைல் பண்ண போகுது, எப்போ ட்ரையல் அதெல்லாம் போகுதுன்றது விஷயம் தான். ஆனா இங்க நம்ம கேட்கறது எல்லாமே என்னவா இருக்கு அப்படின்னா, மக்கள் கேட்கிற விஷயமும் என்ன இருக்குன்னா, அவ்வளவு நாள்லாம் கொடுக்காதீங்க, இவன் தான் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டால் என்ன மசோதால சொல்லியிருக்காங்களோ அதையே தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறது தான். ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனையா? ஆமா. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த மாதம் தான் அந்த மசோதாவை தாக்கல் பண்ணாங்க சட்டமன்றத்துல. ஒப்புதலும் ஆல்மோஸ்ட் அழிச்சிட்டாங்க, நடைமுறைக்கும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல கொண்டு வர அதான் ஃபுல் ஃபிளெஜ்டா எடுத்துட்டு வந்துருவாங்க. ஓகே. சிறுமிகளுக்கு எதிரான இந்த பாலியல் வன்கொடுமையில குற்றவாளி யாராக இருந்தாலும், அது ஆசிரியராகவே இருந்தாலும் மிக கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கறத வலியுறுத்தி பெண்களுடைய அவேர்னஸ்க்காக நிறைய விஷயம் நீங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி. தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை பிரீத்தி ஹாஸ்பிட்டல்ஸ் 7810044444. தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை பிரீத்தி ஹாஸ்பிட்டல்ஸ் 7810044444.